ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிஎஸ்கே சேனல். இன்றைக்கி செட்டிநாட்டு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு குண்டு கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய். நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 3 பட்டை சேர்த்துக்கலாம். 10 கிராம்பு, 6 ஏலக்காய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், அது இதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி. நல்லா தக்காளி வணங்கியதும் பூண்டு 1 கைப்பிடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. தக்காளி வணங்கிறதுக்காக 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மட்டன் 1 கிலோ சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ மிளகாய்த்தூள் 10 கிராம் சேர்த்துக்கலாம். அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐநூறு ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 விசில் விட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பவுட்ரு சேர்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இதுதான். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அரிசியை மட்டும் பொரி வறுக்கிற மாதிரி, பொரி அரிசி மாதிரி வறுத்துக்கோங்க. அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இன்னொரு பவுட்ரு சேர்க்க போகிறோம். அது என்னென்னா மல்லித்தூள் 60 கிராம்
சிம்மில் வச்சு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி பூண்டு, அதை நசுக்கிட்டு இதில் கலந்து இதில் போட்டுடலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அப்புறம் 100 கிராம் அரிசி மாவில் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான செட்டிநாட்டு மட்டன் குழம்பு ரெடி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.